அராவத் என்ற சொல்லுக்கு அர்த்தம் 10 குடும்பங்கள். இது தசம்ப அலகுகளில் ஒன்றாகும் அமைப்பு. அதாவது இது ராணுவத்தையும் சாதாரண மக்களையும் கட்டுப்படுத்த பயன்பட்டது. பண்டைய மங்கோலியர்களின் சிறிய ராணுவ குழு 13ஆம் நூற்றாண்டின் பொழுது செங்கிஸ்கான் மங்கோலிய பழங்குடியினரை ஒன்று சேர்க்க போராடினார். ஒருமுறை ஒரு பயங்கரமான யுத்தத்திற்கு பிறகு மக்களுக்கிடையே ஒரு நோய் பரவியது. அதன் பெயர்தான் பிளேக். தொலைதூர மலைகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வர கான் அராவத்திற்கு செங்கிஸ்கான் உத்தரவிட்டார். வணங்குகிறேன் மகாராஜா. உங்களுடைய அராவத் எப்படி இருக்கு? எனக்கு நீங்க கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. யுத்தம் முடிஞ்சிருச்சு மகாராஜா. எல்லாம் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. புலியின் ஜாதிக்கால இது நிரூபணமாயிருக்குல்ல. இது வெறும் காத்து மாதிரி இல்ல. உங்க அராவத் வீரர்கள் உண்மையான வீரர்கள் தான். கமாண்டர் சாகிர், இப்ப உங்களுடைய அராவத் வீடு திரும்பறதுக்கான நேரம் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு குறிக்கோள் இருக்கு. உங்களுக்கு வந்த உத்தரவு என்னன்னா, புலியின் சாதிக்கோட மருத்துவரை நீங்க கூட்டிட்டு வரணும். உத்தரவு மகாராஜா. கானோட கட்டளையை பின்பற்றவும். இதோட நோக்கம் என்னன்னா, சங்கிஸ்கான் கூடவே ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர் இணைஞ்சிருக்கு. நினைவில் இருக்கட்டும். எச்சரிக்கையாவே இருக்கும். மருத்துவர்களை கண்டுபிடிப்பதற்காக அராவத் चिकित्सक का पता लगाने के लिए अरावत புலின் கூட்டத்தின் குடியிருப்பிற்கு சென்றனர். அதை செங்கிஸ்கான் மறுபடியும் கைப்பற்றினார். புலினின் எதிர்ப்பு தலைவர் இன்றும் செயலில் இருக்கிறார். இந்த பயங்கரமான மலைகளிலும் காடுகளிலும் அராவத்திற்கு அடுத்தது என்ன? வாங்க போகலாம். இங்க இருந்து போவோம்.
நெல்லுங்க. ஆ! இந்த கொடியை கவனமா பாருங்க. நீ பின்னாடி வா. நான் உன்னை வீட்டுக்கு திரும்ப போக விட்டுக்க கூடாது. என்னோட குழந்தை எங்க? என்னோட குழந்தை எங்க? அவனை தேடுங்க இப்பவே. ஏய் தள்ளு, அதுல இருந்து கையெடு. இத நான் பாத்துக்கிறேன். இதுல இருந்து கையெடு. விடு விடுன்னு சொல்றேன்ல. இந்தா ஒழுங்கா முதல்ல நெருப்ப பத்தவை. போக்கோ, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல இத நீ ஒழுங்கா பண்ணு. ஆனா பசி பசின்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி பட்னியா இருக்கிறதோட பேசாம செத்து போறதே எவ்வளவோ மேலு. இத நான் உனக்கு கொடுத்துட்டேனா மத்தவங்க என்னத்த சாப்பிடுவாங்க? என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காரு. அது வரைக்கும் நீ நிம்மதியா உட்காந்து டீய குடி. இந்தா அப்புறம் சீக்கிரம் நெருப்ப பத்தவை. வயிறார சாப்பிட்டு முடிச்சதும் அவன் ரொம்பவே அமைதியாயிடுவான். ஒரு தடவை நான் அவன்கிட்ட உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்டேன். அவன் சொன்னா எது என் வயிற்று நிரப்புதோ அதை தான் நான் சாப்பிடுவேனே. அவன் சொன்னது ரொம்ப சரிதான். எதனால வயிறு நிறையுதோ அதான் நல்லது. எனக்கு குழந்தையோட அழுக சத்தம் கேட்டுச்சு. நான் அங்க போன போது எனக்கு இந்த குழந்தை கிடைச்சிச்சு. இந்த குழந்தைய அங்க விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதனால தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த குழந்தை உண்மையிலேயே அதிர்ஷ்டமான குழந்தைன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. யாராவது அந்த குழந்தைய கவனிச்சுக்கணும். புரியுதா? ஹுசைனுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. நான் இந்த குழந்தைய இங்கேயே விட்டுட்டு வந்துருவேன். ஓநாயுடைய வாழை தான் நம்மளால ருசிக்க முடியும். அந்த குழந்தைய உசேன் கிட்ட கொடுத்துருங்க. அழாத அழாத செல்லமே. அநேகமா இந்த குழந்தை வளர்ந்து பெரிய வீரனாவா. அமைதியா இரு செல்லமே, அழுவாத. இத பாருங்க, சொல்ல போனா என்கிட்ட எதுக்கு இந்த யோசனை கேட்டீங்க? உங்க கூட இந்த குழந்தைய எடுத்துட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கே சாப்பிடறதுக்கு எதுவும் கிடையாது. முறையா இப்பதான் அறிவுபூர்வமா பேசியிருக்கான். எனக்கு இதான் சரின்னு படுது. இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமாவே நாம சாப்பிடறதுக்கு நமக்கு இன்னொரு வாய் தேவைப்படுது. சுல்பேக், ஒரே ஒரு மனுஷனாலதான் நம்ம அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும்.
ஆனா இந்த குழந்தைய யாரு கவனிச்சுப்பாங்க? என்ன எதுக்கு பாக்குறீங்க? நான் மட்டும் எதுக்கும் எப்பவும் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம இந்த குழந்தைய நீயே எடுத்துக்கிட்டு போ. ஏன்னா இவனை நீ நல்லா வளர்ப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த குழந்தைய கவனிச்சு பண்ணி என்ன நம்பாதீங்க. என்னால கண்டிப்பா அந்த குழந்தைய கவனிச்சுக்க முடியாது. நீங்க முதல்ல உங்க கதையை பாருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனப்பா? நான் சொல்ற ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. ஒருத்தங்க வாழ்க்கையை காப்பாத்துறது நீ செய்யற மிகப்பெரிய பாக்கியம். வாங்கிக்க. கிளம்ப தயாரா இருக்கீங்களா? குழந்தைய கையில் எடு. பள்ளத்தாக்கு இருக்கு, கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏய், இங்க பாரு, இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த குழந்தைய பிடிச்சுக்கோ. போலாம். இவன் ஏன் இப்படி இந்த குழந்தைய முட்டாள்தனமா தூக்கிட்டு சுத்துறான்னு எனக்கே தெரியல. பாவம் இந்த குழந்தை. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் சொல்லு? இது அபசகுணம் இல்ல. நம்முடைய வழக்கத்தின் அடிப்படையில ஓநாய்கள் உண்மையான தலையோட தான் அது சாப்பிடும். அப்படியா? ஏன் அப்படி? இந்த குழந்தை பெரியவனாகி வீரனாக வருவான்னு நம்புறேன். நில்லுங்க, குழந்தைய என்கிட்ட கொடுங்க. இந்த அப்படி எனக்கு இந்த குழந்தைய வச்சிருக்கலாம் விருப்பம் இல்லதான். நன்றி. இங்க நெருப்பு இன்னும் சூடாதான் இருக்கு. அவங்க இங்கதான் இருக்காங்க. நான் அவங்கள விடவே மாட்டேன். எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க. என் வயித்துல எரி ஓடுற சத்தம் கேக்குது. நிஜமா சொல்றேன், நீ சாப்பிட்டு சாப்பிட்டு சாகதா போற. நான் கேள்விப்பட்டிருக்கேன், குளிர்காலத்துல மலைப்பகுதியை விட்டுட்டு அவங்க வெளியேறிடுவாங்களாம். வெயில் காலத்துல உங்கள யாருமே எப்பவும் உங்களால அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. யாருக்குமே தெரியாதா அவன் உண்மையிலேயே எந்த இடத்துல இருப்பான்னு? தாத்தா, மூலிகைகள்லாம் ரொம்ப வேகமா வளருது. ஆமாம்மா, காத்தும் மழையும் கூட நல்லபடியா வீசிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க தாத்தா, இன்னும் கொஞ்சம் மூலிகைகளை சேகரிப்போம். தன்னுடைய தோல்விக்கு அப்புறமா ஒளின் தலைவர் முகுந்த
பர்ஷியவுக்கு பயணம் செய்ய முடிவெடுத்தார். பல வருடங்களாக நடந்த சண்டைகளுக்கு பிறகு அவர் உடல்நிலை மோசமானது. மருத்துவரால் மட்டுமே அவரை குணப்படுத்த முடியும். தாக்குதல் எப்பயுமே ஒரு நல்ல பாதுகாப்பு. ஆனா தாக்குதலுக்கு எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும். புரியுதா? பிரமாதம் பிரமாதம். மேட்சிங் மேட்சிங். நீங்க அந்த ஓநாயோட தோலை போத்திக்கிறீங்களா என்ன? நான் எந்த அளவுக்கு இதை தேய்க்கிறேனோ அந்த அளவுக்கு இது மென்மையாயிடும். இத நல்ல முறையில தச்சோம்னா ஓநாயோட தோல் மென்மையான தோலா மாறிடும். இத போட்டுக்கிறவங்க அவங்க ரொம்ப நாள் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க. உன்னோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. வயசான காலத்துல எல்லாருக்கும் பேரம் பேத்தின்னு இருப்பாங்க. சரி, இப்ப நாம எல்லாரும் சீக்கிரமா நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். யாருக்காவது அது கிடைச்சதா? தலைவரே, அவங்க மலையை விட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் பாருங்க. இங்க பாரு, அவங்களோட காலடி தடங்கள் இங்க இருக்கு. இது மான்களோட கால் தடங்கள் நான் நினைக்கிறேன். இது அதை விட ஏதோ பெருசுன்னு எனக்கு தோணுது. என் மனசு அதுதான் சொல்லுது. நம்ம ஒரு நல்ல விருந்து சாப்பிடலாம். நான் இங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். நீ முதல்ல தண்ணி ஏற்பாடு பண்ணு. யுத்தம் செய்யும் போது நீ ஓநாயை போல பயங்கரமா இருக்கணும். அதுக்கப்புறம் சிறுத்தைய மாதிரி ரொம்ப வேகமா இருக்கணும். ஏதோ சத்தம் கேக்குது. அமைதியாரு.
அவங்க நமக்கு பின்னாடிதான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்மள பின்தொடர்ந்து வர மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் அந்த குழந்தைக்காக. நீ என்ன நினைக்கிற? குழந்தைய அந்த மரத்துல தொங்க விட்டுட்டோம்னா அவங்களே கண்டுபிடிச்சுப்பாங்க. அப்படியே அவங்க அந்த குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாலும், ஒருவேளை நம்ம குழந்தைய கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும், அவங்க நம்மள அந்த அளவுக்கு சுலபமா திரும்பி போறதுக்கு விட மாட்டாங்க. நாம தான் அவங்க ஆட்களை கொன்னதான் நினைப்பாங்க. நாம அந்த குழந்தைய நம்ம கூட கொண்டு வந்திருக்க கூடாது. இது வரைக்கும் நாம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பண்ணவே இல்லை. நாம எல்லா விஷயத்தையும் கவனத்திலேயே வச்சுக்க முடியாது. இங்க பாரு, இப்படி வாக்குவாதம் பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அமைதியா இருங்க, அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த புனிதமான ஆகாய தேவன் நம்மள பாதுகாப்பாரு. தலைவருக்கு என்னோட வணக்கங்கள். உன்னுடைய அப்பா ரொம்பவே புத்திசாலி. மருத்துவரை கூட கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் ஆகாய தேவனோட மாய மருந்துகளை காக்குறது. நீங்க உங்க யாத்திரையின் போது நீங்க ஏதாவது விசித்திரமா பாத்தீங்களா? அப்படி எதுவும் இல்லையே. ஏன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன், ஏதாவது இருக்கா? நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க முடியாது. நான் இங்க இருக்கிறது ஆபத்தா இருக்கலாம். இருக்கிறதால பெரிய ஆபத்து இருக்கு. நம்ம அவங்களோட படையை விட்டுட்டோம். அப்படியே நம்மளோட எதிரி புக்குந்தர் இங்கதான் இருக்காரு. இப்ப அவரு மருத்துவரை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ என்ன சொன்ன? ஹுகும்தரா? ஆமா, இப்பதான் அவர் ஒரு கூட்டத்தை சந்திச்சுட்டு போயிருக்காரு. அப்புறம் அவரும் மருத்துவரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. சிர்ஜிசான் எங்க? எனக்கு தெரியாது. நதிக்கரை கிட்ட தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். அவன் கண்டிப்பா எதிரிங்களை பார்த்து மறைஞ்சிருப்பான். இந்த உலகம் உண்மையிலே ரொம்ப சின்னது. முகுந்தர் இந்த இடத்துக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அநேகமா முகுந்தர் அந்த குழந்தையோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை நிச்சயமா கொண்டு இருக்கணும். தலைவரே, நம்ம முதல்ல போய் மருத்துவரை பிடிச்சாக்கணும். அதுதான் நமக்கு நல்லதுன்னு தோணுது. இல்ல, இத பண்ண முடியாது. தலைவரே, அப்புறம் என்ன பண்றது? இதே மாதிரி நம்ம கையை கட்டிக்கிட்ட உட்கார்ந்து இருக்கணுமா? முதல்ல என்ன நடக்குதுன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா யோசிப்போம்.
தலைவரே, மருத்துவர்கள் அங்க இருக்காங்க. உண்மையிலேயே மருத்துவர்களோட கூடாரம் அங்கதான் இருக்கா? ஆமா, அங்கதான். உங்க கவசத்தை போட்டுக்கோங்க, வாங்க போலாம். நீ முன்னாடி போ. சரி, போலாம். உங்களோட மூச்சு காத்து சொல்லுது, அதாவது உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னு. அதனால நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் கூடிய சீக்கிரத்துல உங்க உடம்ப நீங்க நல்லா குணப்படுத்திக்கணும். மருத்துவர் ஐயா, நான் இத பத்தி உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லி இருக்கேன். என்னால எப்படிதான் அமைதியா இருக்க முடியும்? என்னுடைய கூட்டம் மண்ண மாதிரி செதறிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அவங்கள வழி நடத்துறதுக்கு இப்போதைக்கு யாருமே கிடையாது. இந்த மாதிரி நிலையில என்னால என்னதான் பண்ண முடியும்? நாம எல்லாருமே ஒரே புல் தரையில தான் இருக்கோம். நாம எல்லாருமே ஒரே மூதாதையர்கள் வழியில வந்தவங்க தான். நாம சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஏன் இந்த ஆகாய தேவனுக்கு கீழே ஒன்னா இணைஞ்சிருக்க கூடாது? நாம எல்லாரும் ஒரே தேசமா இருந்தா நல்லா இருக்கும்ல? எனக்கு சரியான வழியை காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. அதனாலதான் நான் அலட்சியமா சூதாட்டத்தை ஆட வேண்டியதை மாறிடுச்சு. அப்படி நீங்க என் கூட துணையா நின்ன எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அப்புறம் என்னால இந்த நாடு மொத்தத்தையும் ஒன்னா ஆக்க முடியும். எனக்கு புரியுது. நீங்களும் உங்களோட மூதாதையர்கள் என்னைக்குமே அறிஞர்களான மங்கோலிய மக்களை அவர் எப்பவுமே வெறுத்துக்கிட்டு இருந்தாரு. வெற்றியை அடையறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எப்பவுமே அமைதியை நிலைநாட்டணும். உங்களோட வார்த்தைகள் எப்பவும் என் மனசுக்குள்ள இறங்கிடுது. டைவர்ஜனும் நானும் பல வருஷங்களா இங்க போராடிக்கிட்டு தாக்கி இருந்தோம். ஒரு அடிமையா என்னால என் வாழ்க்கைய முடிச்சுக்க முடியாத. உகும்தருடைய மகன் அகூர் அராவத்தை பின்தொடர்ந்து சென்றான். தன்னுடைய குழந்தையை காப்பாற்றவும் தன் மக்களுக்காக பழிவாங்கவும். அராவத் மருத்துவர்களை தேடி சென்று கொண்டிருந்தார். ஆனால் ஒரு பெரிய ஆபத்தை அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள். நதி போற திசையிலே வாங்க, யாரும் வழி மாறி போயிடாதீங்க. அவங்கள பாத்தீங்களா என்ன? தலைவரே, அவங்க எங்க இருக்காங்க? தலைவரே, நான் அவங்கள வழி தவற விட்டுட்டேன். தலைவரே, நேத்து அந்த பொண்ணை அங்க சந்திச்சேன்.
என்ன ஏதாவது பிரச்சனையாம்மா? தாத்தா ஹர்கவும் முக்காவும் வராங்க. அப்பா, நீங்க இன்னும் எதுக்காக இங்க இருக்கீங்க? நீங்க இந்த இடத்த விட்டு போயிருக்கணும். ஒரு ஆறாமத்து நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்கு. என்ன ஆறாமத்தா? என்னோட மாமனாரோட கூட்டத்துல நுழைஞ்சு என் குழந்தைய கொன்னுட்டாங்க. அப்புறம் என் மகனை கடத்திட்டாங்க. ஆனா நான் ஆறாவத்தை பின்தொடர்ந்து போனேன். ஆனா வழி மாறி போயிட்டேன். வெறும் 10 ஆட்கள் நம்ம பின்னாடி இல்ல. என்ன வெறும் 10 ஆட்கள் மட்டுமா? ஆறாவத்தும் நம்ம பின்னாடி இல்லையா? புரியுது. அநேகமா அவங்களுக்கு மருத்துவர் தேவை, அதான் தேடி வந்திருக்காங்க. நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அவங்கள இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நான் அவங்களோட தலைய வெட்டுற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். முதல்ல நீ உன்னுடைய கோபத்தை அமைதிப்படுத்த. என்னோட வாழ்க்கைய மருத்துவரால மட்டும்தான் காப்பாத்தவே முடியும் மகனே. திஷாந்த் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன நான் உறுதியா உயிரோட வச்சிருக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற ராஜா கூட கூட்டணி வச்சா மட்டுமே நாம நம்மளுடைய நிலத்தை திரும்ப வாங்க முடியும். என்னோட அன்பான நாட்டுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும். உன் ஆட்களை காப்பாத. ஓ, சீக்கிரம் ஆகட்டும். நான் சொல்றத கேளு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை காப்பாத்த நான் தயாரா இருக்கேன். அப்புறம் கேளு. நான் ரொம்ப சந்தோஷத்தோட உன்னை எப்பயுமே பாத்துக்குவேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் மருத்துவரை கூப்பிடதான் இங்க வந்திருக்கேன். உனக்கு புரியுதுல்ல? என்னோட பேர் சீஷஷான். நாங்க இங்க 3 நாட்களா காத்துக்கிட்டு இருக்கோம். ஹுகுந்தரோட பசங்க பலசாலிக. உங்களால எங்க தாத்தா கிட்ட நெருங்க முடியாது. சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இங்கிருந்து எப்ப போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நாளைக்கு காலையில நாங்க போக போறோம். அப்ப நான் இப்ப போய் ஆகணும். மருத்துவரை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா? நாளைக்கு விடிய காலையில அவரு மலைகளோட ஆத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாரு. இப்ப நான் போயே ஆகணும். உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உம்முகேரி.
இங்க பாருங்க, நாம என்ன யுத்தம் பண்ண போறோமா? யுத்தத்துக்கு முன்னாடி ஏன் இப்படி பேசுற? ஒவ்வொரு யுத்தத்துக்கு முன்னாடி நீங்க கடவுள் கிட்ட பேசுறீங்க. ஆமா, தேவையில்லாம யாருமே யுத்தத்துக்கு போகிறதுக்கு விரும்புறதில்ல. அப்ப சொல்லுங்க, நீங்க மரணத்தை கண்டு பயப்படுறீங்களா? ஒருவேளை நீ அப்படி மனசுல உன்னோட மரணத்துக்கான பயத்தை உருவாக்க முடியலன்னா அப்ப நீ சீக்கிரமாவே இறந்து போயிடுவ. அதுக்கப்புறம் ஒண்ணு எல்லாருமே மறந்துடுவாங்க. ஒரு தலைவனோட மரணம் எப்பவுமே ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வீரர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாம போராடணும். நான் உயிரை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். அப்ப நீங்க எந்த விஷயத்துக்காக பயப்படுவீங்க? உடம்பு சரியில்லாம போனாலோ இல்ல அடிபட்டாலோ நாம யாருக்காவது பாரமா இருந்தாலோ எனக்கு பயமா இருக்கும். இன்னைக்கு இந்த இரவு எவ்வளவு அழகா இருக்கு. அது சரி, நெருப்பு அம்புகளின் வில்வித்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல ரொம்ப திறமசாலி. அப்படியா? அப்ப அது நீதானா? இப்ப நான் போய் ஆகணும். உன்முகிலி, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீ ஒரு சோம்பேறி, எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவன். எத்தனை பேர்கிட்ட இருந்த அவங்களுடைய வால் எடுக்கிறதுக்கான நேரம் கூட கிடைக்கிறது இல்ல. எதிரிங்க நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க, நீ தூங்கிக்கிட்டு இருக்க. ஏத்தர், நான் எங்க அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப கண்ணா சந்தன்னு எனக்கு தெரியல. இது தூங்குறதுக்கான நேரம் இல்ல, நீ முழிச்சுக்கணும். கவலைப்படாதீங்க, நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு விஷயம் முடிவா இருக்க, நீ வீரன் ஆகிறதுக்கு ஒரு வகையிலும் தகுதி இல்ல. உங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு நீ பிறக்கும் போதே ஒரு போர் வீரன் தான். ஆனா இப்போ உன்னை நீயே கொஞ்சம் பாரு. நான் ரொம்ப சின்னவனா இருக்கும்போது என்னோட அப்பா யுத்தத்துல சண்டை போடும் போது இறந்து போயிட்டாரு. நான் படையில சேர்ந்த உடனே என் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்ன அவங்களால பார்க்கவே முடியாதுங்கிற பயம் அவங்கள்ட்ட இருந்தது. பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சாங்க. ஏத்தர், எனக்கும் அவங்கள பார்க்க முடியாதுங்கிற பயம் இருக்கு. ஏத்தர், நான் என்னுடைய அம்மாவை என்னைக்குமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
இப்படி காவல்ல இருக்கும்போது தூங்குனா உன்னோட அம்மாவை உன்னால பார்க்கவே முடியாதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். ஓ ஜேம், யாருக்கு அவங்களுடைய அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கு ஆபத்து வராதா? வாங்க சீக்கிரம் போவோம். நான் மலைகளோட ஆத்மாக்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அந்த வீரர்களை உங்க கூட நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. என்ன பாதுகாக்கிறதுக்கு வீரர்கள் அவசியம் இல்லை. அவங்க இங்கே இருந்து குதிரைகளை தயார் பண்ணட்டும். உங்களுக்கு தெரியுமா, நேத்து இரவு நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அந்த கனவுல நான் என்ன உணர்ந்தேன்னா, அநேகமா என்னோட உயிர் இப்போதைக்கு பாதுகாப்பா இல்லைன்றத. அதனால நான் இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏய் செல்லக்குட்டி, உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லுடா. மருத்துவரையா, மருத்துவரையா. யார் நீ? சொல்லு. என்னால நீங்க பயந்துட்டீங்கன்னா அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு வீரன். சங்கீஸ்கானோட உத்தரவுப்படி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். செங்கிஸ்கானின் புகழுக்கான விசுவாசமும் பக்தியும் அசைக்க முடியாதது. ஆனா நான் ஒரு கைதி. என்னால என்ன செய்ய முடியும்? நான் கையால் ஆகாதவன். என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ அவர்கிட்ட என்னோட சார்பா மன்னிப்பு கேட்டுரு.
நாஜிம், இவருக்கு தண்ணி கொடுங்க. எனக்கு வேதனையா இருக்கு. நான் இந்த பிறவியில செங்கிஸ்கானுக்கு சேவை செய்ய முடியாம போயிடுச்சு. தளபதி, நான் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அரசரோட தங்கத்தட்டு மேல சத்தியம் பண்ணுங்க. அதாவது நீங்க என்னோட கடைசி ஆசைய நிறைவேற்ற உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க கடைசி ஆசைய நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீங்க தான் என் பேத்தியோட உயிரை காப்பாத்தணும். என்னோட பேத்தி என் பேத்தியை நீங்க பாத்துக்குங்க. மருத்துவரே எதிரிங்க நம்மள பின்தொடர்ந்து வராங்க. நாம இங்கிருந்து போயாக்கணும். என்னுடைய தலைவரே, மருத்துவர் இறந்துட்டாரு. இந்த அம்புனால அவரு கொலை செய்யப்பட்டுட்டாரு. இந்தாங்க. தாத்தா, உன்முகிலி, என்னால உன் தாத்தாவோட உயிரை காப்பாத்த முடியல. நான் அவர் கூட அங்க இருந்திருக்கணும். அவரை காப்பாத்த நான் அங்க இருந்திருக்கணும். நம்பிக்கை இருக்கா? அவருக்கு இறந்துட்டாருங்கிறது. அவரை கொன்னது யாரு? ஹர்கூர் எங்க இருக்கா? அவளுக்கு பின்னாடி போ, சீக்கிரம். தாத்தா, எழுந்திருங்க. தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? எழுந்திருங்க தாத்தா. ஐயோ தாத்தா. நாஜிம், நீ நல்லா இருக்கல? எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க. இப்படி எப்படி இருக்கு நாஜிம்? இல்ல, என்னோட தலைவர் ஷாஹீர், இனிமே என்னால உங்களுக்கு சேவை பண்ண முடியாது.
என்ன இங்கே விட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது. உன்னோட அப்பாவும் நானும் ஒரே நண்பர்களாய் இருந்தோம். நீ என்னுடைய மகனை நண்பனா வச்சுக்கணும். நான் சாகத்துக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. இதுக்காக வருத்தப்படாதீங்க. இப்ப நேரம் இல்ல. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயாகணும். நஜீம், புனிதமான ஆகாய தேவனே, அன்பான முன்னோர்களே, தயவு செய்து எங்கள் தலைவனை உங்க கரங்கள்ல ஏத்துக்குங்க. பாவம் உன் முக்லே, மருத்துவரை கொலை பண்ணவங்க தூரத்துல இல்ல. அவங்கள நிச்சயம் நான் பழி வாங்குவேன். யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அத நான் செய்யறேன். பாவம் நாச்சு. நீங்க உங்களோட முன்னோர்கள் கிட்ட தினமும் பிரார்த்தனை பண்ணீங்க. ஆனா ஒன்னா போய் சேர முடியல. இந்த காட்டுல எங்களை தனியா விட்டுட்டீங்க. அவர் பழங்கால பாரம்பரியத்தை பின்பற்றினவரா மட்டும் இருந்ததில்ல. அவருடைய மரணத்துக்காக நாம யாரும் அழக்கூடாது. அவரு மேல இருந்து கண்டிப்பா நம்ம எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. நம்முடைய நோக்கம் மருத்துவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறது. இப்பொழுது நாம மாபெரும் தளபதியை எப்படி எதிர்கொள்வது? மருத்துவரோட பேத்திய இப்ப அவங்க கடத்திட்டாங்க. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க?
நான் மருத்துவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவரோட பேத்திய காப்பாத்துவேன்னு. அதனால காப்பாத்த போறேன். எதிரிகளுடைய படை நம்மள சும்மா விடாத. ஒருவேளை நம்ம ஹுக்கும் தர கொள்ளலனா நம்ம பிரச்சனைகளுக்கு அழைப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரியலையா? நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவர் பேத்திய கண்டிப்பா காப்பாத்துவேன்னு. அப்போ நீங்க ஒரு பொண்ணுக்காக சாக தயாரா இருக்கீங்க. ஆனா நான் இப்படி முட்டாள்தனமா சாக விரும்பல. அதுக்கு பதிலா நான் என்னுடைய இறைவனால தண்டிக்கப்படுறத பெருமையா ஏத்துப்பேன். நான் என் சொல்ல திரும்ப பெற மாட்டேன். நான் என் தலையை கூட வெட்டிப்பேன். நான் பின்வாங்க மாட்டேன். நானும் நான் கொடுத்த வாக்கை எப்பவும் மீற மாட்டேன். அதே சமயம் நானும் உன்னை அவளை காப்பாத்த சொல்லி கட்டாயப்படுத்தவே மாட்டேன். வாக்கு கொடுத்தவன் நான். அதனால நானே போறேன். அப்பா, ஒரு முறை உங்களை நான் ரொம்ப கோவப்படுத்துறேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? கோவமா? இதே மாதிரிதான் அன்னைக்கு காலையில குதிரையை தயார் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதோட கடிவாளத்தை உடைச்சிட்டேன். அத நான் மறந்துட்டேன் கண்ணா. ஆனா நீ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீரனா மாறிட்ட என் மகனே. இந்த ஆட்டோட தோலை நாச்சினோட பேரனுக்கு கொடுத்துடு. புரிஞ்சுதா? இந்த காலையில இவ்வளவு பனிமூட்டமா இருக்கே. நீங்க யாரும் என் கூட துணைக்கு வர வேண்டாம். நான் மருத்துவருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்காக போயிட்டு இருக்கேன். நாம நம்மோட பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி நாம கடைசி யுத்தத்துக்கு எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நம்மளோட குதிரைய வெள்ளி கவசத்தால நல்லபடியா அலங்கரிக்கணும். இப்ப நம்ம கிட்ட வெள்ளி கவசம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க உங்களுக்கு விசுவாசமானவங்க. நம்ம உயிரோட இருந்தாலும் நம்ம இறந்து போனாலும் நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தான். நம்ம
நாச்சினோட வம்சத்தை காப்பாத்தியே ஆகணும். இதுதான் நம்மளோட தர்மமும் கூட. நாம நம்மளோட நோக்கத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் நாம பேசணும். வாழ்வெளியும் மரணத்திலையும் ஒன்றுபட்ட 10 நண்பர்கள். வாங்க கிளம்பலாம். போங்க. வாங்க, வாங்க. சரி, 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 போலாம், போலாம், போலாம். வாங்க, வாங்க. வாங்க போலாம். அந்த பக்கம் போங்க. போங்க. சீக்கிரம் சீக்கிரம் வேகம். ஜாக்கிரதை, அந்த இடம்லாம் பள்ளமா இருக்கு. இதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. உட்காருங்க, உட்காருங்க. உன் தாத்தாவுடைய மரணம் துரதிருஷ்டவசமானத அவர் எப்பயுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. அவருக்கு நீ ரொம்பவே ரொம்ப முக்கியம்னு. மகாராஜா, தயவு செஞ்சு இந்த மருந்தை சாப்பிடுங்க. இந்த பக்கம் வாங்க போலாம். அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க, அவங்கள பிடிங்க.
இது கடைசி யுத்தத்திற்கான நேரம். என் குதிரையை என்னால் வெள்ளிக்கவசத்தில் பார்க்க முடிகிறது. நான் ஒரு போர் வீரனாவே. நான் ஒரு போர் வீரனாவே. இங்க பாரு, நான் எங்க இருக்க? நீங்க மரணத்தோட தருவாயில இருக்கீங்க தலைவா. நீ என்ன பேசுற? நீ ஒரு அடிமை. நான் இனிமே உன்னோட அடிமையா இருக்க மாட்டேன். நரகத்துல போய் என் தாத்தாவுக்கு சேவை பண்ணு. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண? ஓகா, நான் தான் உன் மாமனாரோட கூட்டத்தை அழிச்சேன். உன் மனைவிய கொன்ன. உன்னோட குழந்தைய எதிரிக்காக காட்டுல உயிரோட விட்ட. உங்க அப்பா சாகணும்னு மருத்துவரை கொன்ன. உண்மைய சொல்லணும்னா நான் குந்தரோட கூட போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு நீ இவ்வளவு மோசமானவன்னு தெரியாம போயிடுச்சு. நீ ஒரு விஷ பாம்பு. நான் ஹுலின் கூட்டத்தோட தலைவனாகணும். அதுக்கு நீங்க 2 பேரும் தடையா இருக்கீங்க. சங்கீஸ் கான் கிட்ட உன் அப்பாவை மட்டும் நான் அனுப்பி வச்சிட்டேன்னா என்னோட கனவு நிறைவேறிரும். அதுக்கப்புறம் நான் தான் இங்க எல்லாம். புலினோட ஹார்கோர் இப்போ இறந்து போயிட்டான். கொண்டாடுவேன். ஒரு வீரன் தன்னோட இலக்கில ஜெயிக்க முடியலன்னா அவன் இறந்து போயிடணும். நான் என்னோட வாக்க நிறைவேற்றுறதுக்கு தேவைப்பட்டா நான் என் உயிரையும் கொடுப்பேன்.
ஒரு போர் வீரன் தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றியே தீரணும். தலைவரே, நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி ரொம்ப கெட்ட செய்தி. என்ன ஆச்சு? எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா என்ன? தலைவரே, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்ப நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். சொல்லு, என் கிட்ட வா. என் கிட்ட வந்து சொல்லு. என்னோட பையன் எப்படி இறந்தான்னு சொல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. என் மக, உங்களுடைய மக ஒரு உண்மையான ஒரு வீராதி வீரன். யுத்தத்தில் அவரு ஆணவம் ஒரு வீரனுக்கு பொருந்தாத. நீ உண்மையிலேயே ரொம்ப துணிச்சலான வீரன். எனக்கு உன்னோட வீரம் அப்புறம் உன்னை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுற. விடாதீங்க.
நல்ல வேலை, குதிரைகளோட நாமளும் பாதுகாப்பாக இருப்போம். நல்ல காரியம் பண்ண. இன்னையிலிருந்து நான் தான் ஹுலினோட தலைவன். நீ எனக்கு மனைவியாகிறியா? எப்படி பண்ற முகா? நான் அப்படி உங்க தாத்தாவை கொண்டு இருந்தானா நான் உன்னை காப்பாத்த வந்திருப்பேனா சொல்லு. மகனே, என் மகனே, என்னாச்சு? என்னாச்சு? எழுந்திரு, எழுந்திரு, என்ன பாரு, எழுந்திரு என் மகனே. என் நண்பா ஏகர்,
கொடுத்த வேலையை நிறைவேற்றுவது ஒரு வீரனின் கடமை. பாலும் ரத்தமும் எப்படி இணைய முடியாதோ அதே போல சில சமயம் நமது கடமைகள் மனித சுபாவத்தோடு சேர்வதே கிடையாது. இந்த சூழ்நிலையில் வீரர்களை சந்திக்க சென்றனர். அவர்கள் விசுவாசமானவர்கள் மட்டுமல்ல, கருணை உள்ளம் கொண்டவர்களும் கூட. மகாராஜா, என் மரியாதையை ஏத்துக்கங்க. நான் என் நோக்கத்திலே என்னால வெற்றி அடைய முடியல. என்னால மருத்துவரோட பேத்திய மட்டும்தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. ஆனா வைத்தியரை எதிரிகள் கொண்டுட்டாங்க. என்ன? நான் உன்னை மருத்துவரை கூட்டிட்டு வரக்கான உத்தரவு கொடுத்த அவருடைய பேத்தியை கொண்டு வந்திருக்க. ஆமா மகாராஜா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். மருத்துவர் இறந்தது என்னோட தவறுதான். அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். எது நடக்கக்கூடாதோ அதுவே நடந்துருச்சு. இதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பண்டைய சட்டத்தின்படி உன்னுடைய கொடியை திருப்பிக் கொடு. உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடித்துக்கொள். உன்னுடைய அராவத் வீரர்களை இங்கிருந்து போக அனுமதி கொடு. சரியா சொன்னீங்க மகாராஜா. நான் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நில்லுங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க. சாகித் தன்னோட மகனையும் வீரனையும் இழந்துட்டாங்க. அதுவும் என்னையும் என் தாத்தாவையும் காப்பாத்துறதுக்காக. அப்படிப்பட்ட இந்த விசுவாசமான வீரனை உண்மை என்னன்னு தெரியாம தண்டிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. ஹன்மோக்லி, அமைதியாயிரு. என்னால உங்க கட்டளைய நிறைவேற்ற முடியல. அதுக்காக நீங்க என்ன தண்டிச்சுதான் ஆகணும். நான் மரணத்தை நீங்க ஏத்துக்கிறேன். சொல்றது தப்பு. உங்க மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க ஒரு மாபெரும் வீரர். எதிரிங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இவரை மன்னிச்சிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவரை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என் தாத்தா அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. என்னால என் தாத்தாவோட இடத்தை நிரப்ப முடியும். சாஹிரை மன்னிச்சிடுங்க. ஒருவேளை இந்த விஷயம் உண்மையானால் தயவு செய்து எழுந்து நிற்கவும். கமாண்டர், நீங்கள் என்னிடம் தண்டனையை பெற வந்தீர்கள். இதன் மூலம் உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் தெரியப்படுத்திவிட்டீர்கள். நான் உங்களுடைய இந்த விசுவாசத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு மேல் நீங்கள் வேற ஏதாவது கூற வேண்டுமா? மகாராஜா, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாம். எதுக்குன்னா அராவத்து தான் இதனுடைய உயிரை காப்பாத்திருக்காங்க. அதனால் இவனுடைய பெயர் அராவத் நீ வைக்கிற. அராவத். இனி இவனுடைய பெயர் அராவத். இதுதான் அராவத்தின் கதை. மங்கோலியாவின் புல்தரைகளில் அராவத்தின் எண்ணற்ற கதைகள் உள்ளன. அவர்கள் நமது வரலாற்றில் மகத்தான பங்களிப்பை அளித்துள்ளார்கள். அவர்கள் சொந்த சந்ததியினர் இந்த உணர்வை, அதாவது மரியாதை மற்றும் நேர்மையை பேணி உள்ளனர்.